நாங்க ரொம்பவே நல்லா இருக்கோம். டைம் வந்து இப்போ 12:30 AM ஆகுது. ஸோ இப்போ நாங்கள் எங்கே கிளம்பியிருக்கோம் அப்படின்னா, நாங்கள் வந்து ஒரு ட்ரிப்பு பிளான் பண்ணியிருக்கோம் பல நாள் கழிச்சு. நாங்கள் வந்து அடிக்கடி பிளான் பண்ணுவோம் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் வந்து எல்லாமே ஃப்ளாப் ஆகிடும். இந்த டைம் வந்து லாஸ்ட் டைம்ல வந்து பிளான் பண்ணாங்க, அது வந்து டக்குன்னு வந்து ஓகே ஆயிடுச்சு. ஸோ எங்கள் அக்கா ஃபேமிலிலாம் வந்து சென்னையிலேருந்து அப்படியே வந்து ஏற்காடு வராங்க. நாங்கள் வந்து பெங்களூர்லேருந்து ஏற்காடு போகிறோம். ஸோ இந்த ஏற்காடு போகிறது வந்து இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமு. இதுக்கு முன்னாடி வந்து ஊட்டிக்கு தான் வந்து நான் காலேஜ் படிக்கும் போது ஐவி போயிருக்கேன். அதுக்கப்புறம் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் ஒரே ஒரு வாட்டி மட்டும் ஊட்டி போயிருக்கேன், அதுவும் குட்டிமா வந்ததுக்கப்புறம். அதுக்கப்புறம் இப்போ தான் நாங்கள் வந்து ஏற்காடுக்கு வந்து ஃபர்ஸ்ட் டைம் போகிறோம். எப்படி இருக்கும் அப்படின்னு தெரியல, பட் ஆனால் ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது, ஜாலியாக இருக்குது. தனியாக போனால் கூட இந்த ஃபீல் வராது. எல்லாரும் சேர்ந்து போறோம் அப்படின்றதுனால வந்து ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கு. அங்க வந்து நிறைய அந்த பேர்ட்ஸ் எல்லாம் வந்து கையிலேயே தொட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் யூடியூப்ல வீடியோ எல்லாம் பார்த்தேன். ஸோ குட்டிமாலாம் அதை பார்த்து என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்பவே ஜாலியா இருக்கேன். 5 to 6 வந்து 5 o'clock இல்லைன்னா 6 o'clock வந்து அந்த டைம்ல வந்து மலை ஏறினா ரொம்பவே நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, வியூ எல்லாம் சூப்பரா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால அந்த டைம் வந்து நாங்க சூஸ் பண்ணிருக்கோம். ஜாலியா எக்ஸைட்மெண்டா இருக்கேன். ஸ்டேக்குள்ள போயிட்டு ஏற்காடு ட்ரிப் எப்படி போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஒரு 2 மணிக்கு மேலே ரொம்பவே பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. அதனால் வந்து ஒரு ஸ்டாப்பிங்கை போட்டுட்டு சிக்கன் சாண்ட்விச் வாங்கியிருந்தேன். கூடவே வந்து பெப்சியும் வாங்கியிருந்தேன். இந்த சிக்கன் சாண்ட்விச்சை ஏன்டா வாங்கணும் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. டேஸ்ட்டு சுத்தமாக நல்லாவே இல்லை. சிக்கன் வந்து ரொம்பவே ஓல்டு ஸ்டாக்காக வச்சுருந்துருப்பாங்க போல், டேஸ்ட்டே நல்லா இல்லை. ஆமா, என்னன்னு சவுண்ட் ஒண்ணு பார்த்தோன்னே இப்பதான் வந்து எங்க அக்கா வந்திருக்கா. நாங்க சேலம் வந்துட்டோம். சேலம்ல இருந்து இப்போ ஹில்ஸ் ஏற போறோம் எல்லாரும் ஒண்ணா. பாக்குறாங்க. ஆமா, நீங்க போங்கப்பா முன்னாடி. குட்டிமே இவ்வளவு நேரம் அழுதுட்டு இருந்தா உடம்பு சரியில்லாம. என்னன்னு அழுவ தெரியுமா ஜெனி? என்னால தாங்க முடியல. பால் குடிக்க மாட்டேன்னு அழுதுட்டாடி. அவ்வளோ அழுவ. ஜுரம் திருப்பி வரல? ஜுரம் இல்ல, அவளுக்கு வயிற்றுல ஒண்ணுமே இல்லாம குரல். நாங்க ஏற்காடு வந்து ரீச் ஆக போறோம். ஹில்ஸ் வந்து ஏற ஸ்டார்ட் பண்ண போறோம். இங்கேயே வந்து வியூ செமையா இருக்கு. நாங்க உள்ள வந்துட்டோம். வளைஞ்சு 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 போகும். ஸோ இதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் வந்து நாங்கள் வந்து ஹில்ஸ் ஏறுறத வந்து காலையில் வந்து பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ ஆமாம், கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. மணி 6 ஆயிடுச்சு. இருந்தாலும் என்ன நல்லா வெளிச்சமாக நல்லா தானே இருக்கு. நிறைய குரங்குங்க வருதா, பிள்ளைங்களாம் பார்த்து எக்ஸைட் ஆயிட்டு இருக்காங்க. குரங்கு போட்டாச்சு. நல்லா இருக்குல்ல, சூப்பரா இருக்கு. ஆமா, குளிருது. அவங்க அப்பா வந்து குட்டிமாக்கு ஸ்வெட்டர் போட்டு விட்டுட்டு இருக்காங்க. பா செம்மையா இருக்கு உண்மையாவே. ஏங்க ஏற்காடுக்கு வாங்க. ஊமாம்பட்டி இல்ல, கூமாம்பட்டி. கூமாம்பட்டியா? ஊமாம்பட்டி இல்ல, குட்டிமாக்கு தான் உடம்பு சரியில்லை. பாவம் குட்டிமாக்கு வந்து உடம்பு சரியில்லை, ஃபீவர். அப்புறம் இப்போ வாமிட் பண்ணிட்டே இருக்கா, என்னன்னு தெரியல. கொடுத்த சாப்பாடுலாம் வாமிட் பண்றான். சாப்பிட்டா எல்லாம் சரியாயிரும். இந்த சைடுல ஃபுல்லா வந்து காஃபி மரம் இருக்கு. காஃபி கொட்டையா? எனக்கு தெரிய மாட்டேங்குது. இதெல்லாம் காஃபி கொட்டையா? இங்கேயே வருது, இங்கே வளருது. இது ஒரு எஸ்டேட் மாதிரியா இல்ல எப்படி? பாக்கிறதுக்கு வேப்பங்காய் மாதிரி இருக்கு. ஆக மொத்தத்துல நம்ம வந்து மேல போவே மாட்டோம்னு நினைக்கிறேன். குளிர் எப்படி இருக்கீங்க?
குளிர் வந்து இப்போ நான் என்ன சொல்றது அவ்வளவு இருந்த மாதிரி இல்லல்ல ஊட்டில எல்லாம் இருந்த மாதிரி. ஊட்டி கால் பாசி கூட வராது, குளிரே இல்லன்னு தான் சொல்லணும். பெங்களூர்ல வந்த மாதிரி தான் இருக்கு. பெங்களூர்ல இருக்கிற மாதிரி தான் இருக்கு. உங்களுக்கு எப்படி இருக்கு குளிர்? சென்னை வாசி உங்களுக்கு எப்படி இருக்கு? இப்பதான் இந்த இடம் ஃபர்ஸ்ட் டைம், அதனால குளிர் எப்படி இருக்கு? நார்மலா தான் தெரியுது. நம்ம பெங்களூர்ல இருக்க மாதிரி தான் இருக்குல்ல. ஆமா, நாங்க ஸ்டே பண்ற ரூம் வந்து இந்த சுஷ்மிகா விலாஸ் ரெசார்ட்ஸ் தான். ஆனா ரோடு தான் கொஞ்சம் பைபாஸ் மாதிரி இருக்குது, பார்த்து போகணும். ஆமா, போறவங்க இந்த ரோட்டுக்கு போறவங்க பார்த்து பொறுமையா போகணும். ஸோ இங்கே தான் வந்து ரெசார்ட் இருக்கு, சுற்றி வந்து வியூ பாருங்க. இங்க பாரு தூரத்துல உட்காந்துருக்கு பாரு கீழே மயில், அதோ இருக்கு. என் வீடியோ எடுத்தா அந்த பக்கம் இந்த பக்கம் மழை மறைச்சிட்டு ரெசார்ட் சுத்தி இப்படிதான் இருக்கு. குட்டிமா கொடுங்கப்பா, குட்டிமா கொடுங்க, குட்டிமா கொடுங்க. அவ கேட்டுட்டு இருக்கா. என்ட்ரன்ஸ் செமையா இருக்குல்ல, சூப்பரா இருக்கு. ஆனா இன்னும் கொஞ்சம் மெயின்டைன் பண்ணா நல்லா இருக்கும். ஜெனி அவ்வளவு மெயின்டைன் பண்ண மாட்டாங்க. நம்ம இந்த இதுலலாம் பூக்கிற பூ தானே. ஆமா 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 ஆமா, டார்க்கா இருக்கு. ஆனா கொஞ்சம் நல்லா இருக்கு. ரோஸ் பூ அங்க இருந்து பெஸ்ட் பண்ணிட்டீங்களா? இங்க கிளைமேட்டுக்கு வளருது ஜெனி. பிக்காதடி, திட்டுவாங்க. இன்னும் உள்ள போல, வெளியே தான் ஆடிட்டு இருக்கோம் நம்ம. குட்டிமா ஹவுஸ் இட் ஹேனா வாங்க. எடுக்காதீங்க, திட்ட போறாங்க. இதுல விதம் தான் அவங்க வீட்டு பக்கத்துல போடலாம். குட்டிமாக்கு ஜுரம் அடிக்கிற மாதிரி இருக்கு, வாந்தி எடுக்கிறா. ஆன்டிபயோட்டிக் கொடுத்துட வேண்டியதான், என்ன பண்றது. இப்படியே இருந்தால் ரொம்ப டயர்டாகிடுவா குட்டிமா. மருந்து சாப்பிட்டு அப்புறம் சாப்பிடலாம் நம்ம. சாப்பிடுவோம் சரியாம்மா. நேற்றே உடம்பு சரியில்லாமல் தான் இருந்தா, இன்னைக்கு ஸ்டாப் ஆகும் அப்படின்னு பார்த்தா ஸ்டாப் ஆக மாட்டேங்குது. ரொம்ப டயர்டாகிட்டே போகிறா. வாமிட்க்கும் கொடுத்துருவாப்பா அவளுக்கு. இருமல் கொஞ்சம் கொடுத்துட்டா. இருமல் இருமல் சளியே இல்லையே. தண்ணி பாட்டில் எங்கே இருக்கு? தண்ணி ஃப்ளாஸ்க் எடுத்துகிட்டு வந்துட்டேன். குட்டிமாக்கு ஆன்டிபயோட்டிக்கு, ஜுரம் மருந்து, வேற என்ன மருந்து கொடுக்கணும்? போகும்போது ஃபஸ்ட் இந்த கூட போகிறேன் கூட பார்த்துக்கலாம். இது தண்ணி எடுத்துக்க, தண்ணி ஊற்றிக்க கிளாஸில். கிளாஸ் எங்கள் ஃப்ரெண்டில் எடுங்க. கிளாஸ் ரொம்ப சூடாக இருக்கு. ரொம்ப சூடாக வைக்கல, நார்மலாக தான் வச்சுருந்தேன். குடிச்சிடணும். குட்டிமா குட் கேர்ள், குடிச்சிடுவா. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அம்மா சுடு தண்ணி தருவேன் இப்போது. குட்டிமாக்கு இப்போ சுடு தண்ணி. என் சாலில் மற்றவங்கள மாதிரி இல்லை, அழகாக குடிச்சிடுவா. அழாமல் குடிச்சிடுவா பிள்ளை. அவ்வளோதான், முடிஞ்சு. கீழே இறக்கி விடுங்க. வாமிட் மருந்து கொடுக்க தேவையில்ல, வாமிட் மருந்து எல்லா வாட்டி எடுத்தா பார்த்துக்கலாம். வாங்க நடங்க, கொஞ்சம் நடங்க, வாங்க எங்கள் ஃப்ரெண்டில் வாங்க. புள்ளி எப்படி பார்த்தியா குட்டிமா? வண்டி வர இந்த சைடு வா. ஃப்ரெண்ட்ஸ், குட்டிமாவுக்கு வந்து சாப்பாடு கொடுத்துட்டு இருக்கோம். நைட்டெல்லாம் ஃபுல்லாக வாந்தி. காலையில் வந்து பாலும் குடிக்க மாட்டேன்ட்டா, வாழைப்பழம் கொடுத்தேன், அதையும் வாந்தி எடுத்துட்டா. இங்கே பெருசாக பெரிய ஹோட்டல்லாம் இல்லை, ஆனால் சின்ன ஹோட்டல்லே வந்து டேஸ்ட் எல்லாம் செம்மையாக இருக்குது. பணியாரம்லாம் வச்சுருக்காங்க. தாத்தா கூடு கேட்டு போதும் அவங்க அம்மா கிட்ட போய். தாத்தா வராங்க. எந்த தாத்தா? இதோ நடந்து வராங்க. ஒன்று சாப்பிடலாம் கண்டிப்பாக கூட்டு போயிடுவாங்க பையில போட்டு. இல்லை, குட்டிமா குட் கேர்ள், சாப்பிட்டுருவா. ஹாய் தாத்தா சொல்லு. ஹாய் தாத்தா சொல்லு. சாப்பிட்டீங்களா தாத்தா கேளு. இவனுக்கு சாப்பாடு கொடுக்கறதுல ஒரு வழியாயிடும், சாப்பிடவே மாட்டான்.
2 இட்லி கொடுக்கறதுக்கு என்ன பாடுபட வேண்டியது இருக்கு. சாப்பிடவே மாட்டேங்கிறாப்பா. இது என்னதுப்பா இது? சோளமா? ஆமா சோளமா? சோளம் தான். ஆமா சொல்றேன்ல. இல்ல நான் இங்க இருக்கல. ஏன்னா காணு தெரியுதா? இந்த பூவில் வந்துருக்கலாம் காணு. இந்த பூ சூப்பராக இருக்குல்ல இது. ரோஸ் பூ தான் நினச்சேன். இது நல்லா இருக்கு. பாத்தீங்களா சவு சவு செடி நாங்களே இப்பதான் பாக்குறோம். எவ்வளவு அழகா இருக்குல்ல ஜெனி. எவ்வளவு காய் வந்திருக்கு பாரு ஜெனி. அங்க இருந்தே வந்திருக்குமா? ஆமாண்டி. கஷ்டமா இருக்கு. ஏன்ப்பா அத்துட்டீங்க? இரு நம்ம என்ன பண்ண போறோம்? இத்தனை பேர் இருக்கும்ல. சீக்கிரம் கடகடே பிரிங்க. ஆளுக்கு ஒரு வாய் வச்சோம்னா முடிஞ்சு. இல்ல நைட்டு கேம்ப் ஃபயர் பண்ணா கூட வச்சு ஒண்ணே ஒண்ணுதான்க்கா. திட்டினாங்களா? பிஞ்சா இருக்கு இன்னும். ஒருவேளை இன்னும் வளர்ந்து ரெட் கலர்ல ஆகுமா? இருக்காது இல்லக்கா. ஆமா அதான் நானும் யோசிச்சேன். சொல்லனால அப்படி இருக்கும். இதுவும் டேஸ்டா தான் இருக்கும். சாப்பிடலாம் அப்படியே பிரிச்சாச்சு. ஆமா அது ரொம்ப ரஃபா இருக்காது. வெறும் பால் தான் இருக்கு. அக்கா சீடு இருக்கான்னு பாருங்க அக்கா. என்ன நீ மட்டும் தனியா சாப்பிட்ற? டேஸ்ட் நல்லா இருக்கா? கால் வலிக்குதுன்னு சொல்லு. இதுக்கு ஒன்றும் இந்த பெருமைக்கு ஒன்றும் குறைச்சல் கிடையாது. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் வந்து நல்லா சாப்பிட்டாச்சு. இப்போ ரூமுக்கு போயிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு அப்புறம் அந்த சைட் சீயிங்லாம் இருக்கு இல்லையா, போட்டிங்லாம் போகணும். அப்புறம் சில வியூஸ்லாம் வந்து சொல்லியிருக்காங்க, அங்கே போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த வீடியோ இதோட நான் முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து ஏற்காடில் போய் வந்து சுற்றி பார்க்குற வீடியோலாம் வந்து நான் கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ வந்து கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். பாய்.